ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் இந்திய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு கள்ளக்குறை ஊரை சேர்ந்த சக்சஸ் டி சந்திரன் சார் அவர்கள் எல்ஐசி சேர்மன் கிளப் மெம்பர் மற்றும் லயன்ஸ் கிளப் நிறுவன தலைவர் உதகமண்டலம் கிங்ஸ் அரிமா சங்கத்தின் நிறுவன தலைவர் அவர்களே பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கங்க சார். வணக்கம். வணக்கங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க இருக்கீங்க. இந்த எல்ஐசி நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவுகள் எப்படி இருந்துச்சு? நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் சரிங்க எல்ஐசி முகவராகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சரி சார். நான் எல்ஐசி முகவராக 1988 எல்ஐசியில் ஒரு முகவராக சேர்ந்தேன். இப்போ ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக எல்ஐசியில் சிறப்பு நான் முகவராக இருக்கின்றேன். அந்த எல்ஐசி தொழில் நம்ம செஞ்சிட்ருக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிறது. இது நிறைய பேர் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். நிறைய பேருடைய குடும்ப பாதுகாப்புக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறோம். எல்ஐசியில் 40 ஆண்டு காலம் நம்ம சர்வீஸ் பண்ணோன்னா எல்ஐசியில் வந்து நம்ம எவ்வளவு தொழில் நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன் ஒன்று கொடுப்பாங்க. சரிங்க சார். அப்படி கொடுக்கப்பட்ட ரெக்கக்னேஷன் தான் சேர்மன் கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஐசியில். சரி. ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக அந்த சேர்மன் கிளப் மெம்பராக எல்ஐசியில் தொடர்ந்து அந்த பதவியில் இருக்கிறீங்க, பணியாற்றி கொண்டு வருகிறேன். சரிங்க சார். இன்றைய காலகட்டத்தில் எத்தனை வாடிக்கையாளர்கள் உங்களிடம் இருக்கிறார்கள்? ஏறக்குறைய நான் வந்து 3000 பாலிசிதாரர்களுக்கு இது வரைக்கும் நான் பாலிசி கொடுத்துருக்கேன். சரிங்க. அதில் இப்போ ஏறக்குறைய என்கிட்ட 1000 பேர் இன்னும் என்னுடைய வாடிக்கையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டினியூஸாக ஒவ்வொரு ஆண்டும் புது பாலிசிதாரர்களுக்கு பாலிசி கொடுக்கும்போது புது உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டு வருவார்கள். அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது சில உறுப்பினர்கள் எங்களை விட்டு நீங்கும்பொழுது புது உறுப்பினர்கள் வந்து சேருவார்கள். இந்த சேவை உங்களுக்கு எப்படி தெரியுது? சேவை பயங்கர ரொம்ப மனசு திருப்தியான ஒரு சேவை. எல்ஐசி நிறுவனம் என்கிறது வந்து ஒரு சிறந்த நிறுவனம், உலகத்திலேயே ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நம்ம ஒரு எல்ஐசி முகவராக இருந்து மக்களுக்கு நல்ல ஒரு பணி ஆற்றுவது என்பது மிக சந்தோஷமான ஒரு பணி. அருமை சார். அடுத்து இந்த லயன்ஸ் கிளப் பற்றி கொஞ்சம் இந்த சேனலுக்கு விளக்க தாருங்களேன். அரிமா சங்கம் என்பது ஒரு சேவை சங்கம். சரிங்க. இது ஏறக்குறைய 200 நாடுகளில் இந்த அரிமா சங்கம் இருக்கிறது. இதில் ஏறக்குறைய 14 லட்சம் உறுப்பினர்கள் இந்த அரிமா சங்கத்தில் இருக்கிறார்கள். மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும், தன்னால் முடிந்ததை தான் சம்பாதித்ததை மற்றவர்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்கின்ற இயக்கம்தான் அரிமா சங்கம். பெரிய சேவை. இந்த இயக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அரிமா சங்கம் இந்த உலகத்தில் வந்து பல இடங்களில் நடக்கக்கூடிய பேரிடர்பாடுகளுக்கு முதலிலே கோடிக்கணக்கான பணத்தை கொடுப்பது இந்த அரிமா இயக்கம். கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் நாங்கள் உறுப்பினராக இருந்து நான் இப்பொழுது ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அந்த அரிமா இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நெருங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த அரிமா இயக்கத்தில் பல பதவிகள், தலைவர், பொருளாளர், உங்களுக்கு வந்து அதில் ஜோன் சேர்பர்சன், ரீஜன் சேர்பர்சன், டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன், அந்த பல பதவிகள் இருக்குது. அந்த பதவிகளை எல்லாம் நான் வகித்திருக்கின்றேன். இன்றைக்கு ஒட்டகம் கிங்ஸ் அரிமா சங்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதில் பல உறுப்பினர்கள் எங்கூட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களால் முடிந்த சேவைகளை நிறைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ரொம்ப ஏழை மாணவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நான் செய்திருக்கிறேன். அனாதை ஆசிரமங்களில் நம்ம வந்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறோம். மற்றும் இந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இது வந்து கேன்சர் நோயினாலேயோ அல்லது வந்து கிட்னி ப்ராப்ளத்தினாலேயோ அல்லது ஹார்ட் ப்ராப்ளத்தினாலேயோ
பாதிக்கப்பட்ட ஒரு சில நண்பர்களுக்கு வந்து எங்களை அணுகும் பொழுது எங்களால் முடிந்த அறிவார் சங்கத்தின் மூலம் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். சரிங்கய்யா. இன்னொரு இந்த சமுதாய பற்றி ஆர்வலர், சமூக ஆர்வலர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது பற்றி கொஞ்சம் விளக்கு தரீங்களா? நான் வந்துங்க ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜில் 1984ஆம் ஆண்டு கல்லூரி முடித்துவிட்டு எம்ஏ பட்டம் பெற்றுவிட்டு அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே கோயமுத்தூர் படுகா அசோசியேஷனில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக 5 ஆண்டு காலம் அங்கே இருந்திருக்கேன். அப்போ கல்லூரி படித்து கொண்டிருக்கும் பொழுது மாணவ பருவத்தில் ஏனென்றால் நமக்கு அந்த சமுதாயத்தின் மேல் வந்து படுக சமூகத்தின் மேல் நமக்கு வந்து நாம் பிறந்த சமுதாயம், நாம் வளர்ந்த சமுதாயத்தின் மேலே பெரிய ஒரு பேரன்பு இருக்கிறது, எனக்கு பற்று இருக்கிறது. அதனால் அங்கே ஒரு இயக்கத்தில் இணைந்து நான் அங்கே பணியாற்றினேன். பிறகு கல்லூரி முடித்துவிட்டு நீலகிரி மாவட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் உதகையில் இருக்கக்கூடிய யங் படுகா அசோசியேஷனில் நான் ஒரு உறுப்பினராக இணைந்து ஒய்பிஏல யங் படுகா அசோசியேஷனில் இருந்து ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் அங்கே வந்து நிர்வாக உறுப்பினராக இருந்து அங்கே பணியாற்றி இருக்கின்றேன். 1989ஆம் ஆண்டு நமது படுக சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்று நீலகிரி மாவட்ட ரேலி ஒன்று நானும் கலந்திருக்கின்றேன் நடந்தது. அதில் முக்கியமான பங்கு வகித்து அங்கே வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனியாக இருந்து அந்த விழா மிக சிறப்பாக நடப்பதற்கு என்னால் முடிந்த பணிகளை நான் அப்பொழுது செய்திருக்கின்றேன். அதற்கு பிறகு நான் உதகை நகரத்தில் வந்து 1989ஆம் ஆண்டிலிருந்து உதகை நகரத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நான் வந்து சக்ஸஸ் டுட்டோரியல் காலேஜ் என்கின்ற ஒரு கல்லூரியை நான் இங்கே ஆரம்பித்தேன். ஐயா, இந்த சக்ஸஸ் என்ற பெயர் எப்படி வந்துச்சு கொஞ்சம் விளக்குறீங்களா? அதுதான், நான் வந்து கல்லூரி முடித்துவிட்டு உதகைக்கு வந்த பிறகு சக்ஸஸ் டுட்டோரியல் கல்லூரி என்கின்ற ஒரு கல்லூரியை நான் இங்கே நிறுவினேன். அதில் வந்து +2 அண்ட் 10th ஃபெயில் ஆகக்கூடிய தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வந்து 3 மாதம் அவர்களுக்கு நம்ம கோச்சிங் கொடுப்போம். அந்த கோச்சிங்கை வைத்து அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த ஆண்டு அவர்கள் வந்து கல்வி ஆண்டில் சேருவார்கள். ஏறக்குறைய அது வந்து 1984ஆம் ஆண்டு அதை நான் வந்து தொடங்கினேன். அதை 2004 வரைக்கும் நான் வந்து அதை நடத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து சக்ஸஸ் டுட்டோரியல் காலேஜ் நான் நடத்திட்டு இருந்த காலத்தில் அன்னைக்கு பல நிருபர்கள் வந்து என்கிட்ட வந்து சில பேட்டியெல்லாம் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய சந்திரன்கள் எல்லாம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய பேரை வந்து சக்ஸஸ் சந்திரன் அடைமொழி கொடுத்து பத்திரிகையில் எழும்போதெல்லாம் என்னை வந்து எழுதுனாங்க. அன்றிலிருந்து அப்படியே என்னுடைய பேரை வந்து இப்போ நிறைய பேர் வந்து சந்திரனுங்கிறது அவருக்கு தெரியாது, நிறைய சக்ஸஸ் என்னதான் எங்களுக்கே தெரியும், சக்ஸஸ் என்னதான் கூப்பிடுவாங்க. அதனால சக்ஸஸ் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துருச்சு. அதே மாதிரி அப்படி இருந்து கொண்டு நம்ம அப்படி சமுதாயத்துக்கு நிறைய பணிகளெல்லாம் நம்ம வந்து ஆட்டி கொண்டு இருக்கின்றோம். அதுக்கப்புறம் 2000 வருஷத்தில் உதகை நகரத்தில் நம்ம இருக்கும் பொழுது உதகை நகரத்தில் இருக்கக்கூடிய படுக சமுதாய மக்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உதகை நகர படகர் சங்கம் அப்படிங்கிறத ஒரு நிறுவன தலைவராக இருந்து நான் ஆரம்பித்தேன். என்னோடு நிறைய பேர் இணைந்து அந்த சங்கத்தை சிறப்பாக அமைத்தார்கள். இன்று வரை நமது உதகை நகர படுகர் சங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம உதகை நகர படுகர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் பல சேவைகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மாரியம்மன் தேர் திருவிழாவை நாங்கள் வந்து உதகை நகர படுகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். சரிங்க சார், உங்களை கேள்வி கேட்க வேண்டும், ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சார். உங்களுடைய பொழுதுபோக்கு, முழுமையான பொழுதுபோக்கு இப்போதைக்கு என்ன? இப்போதைக்கு நான் வந்து காலையில் நீங்கள் வந்து வாக்கிங் போவோம். இப்போ பொதுவாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நாங்கள் இந்த அரிமா இயக்கத்தில் இணைந்ததுனால நிறைய சேவைகள் அதெல்லாம் செய்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் போய் மெடிக்கல் கேம்ப்பு, பள்ளி மாணவர்களுக்கான சில சிறப்பு நிகழ்ச்சிகள், முகாம்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நடத்திட்டுருக்குறோம். பொது சேவை செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றீங்க. சிறப்பு சிறப்பு ஐயா. எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேனல் சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் சிறப்பாக உங்கள் சேனல்
செல்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் எல்லா அருளும் தர வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரார்த்திக்கின்றேன். சரிங்க சார். இப்போ நீங்கள் உங்களோட வேலையை விட்டு எங்கள் சேனலுக்காக பேடி தரதுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேடி கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.